ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி வீட் பிஸ்கெட் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இந்த ½ கப் ஆஃப் சர்க்கரை எடுத்துக்கிறேன். இந்த கப் எடுத்துக்கிறேன். ½ கப் ஆஃப் சர்க்கரை, ஒரே ஒரு ஏலக்காய் வாசனைக்காக ஒரே ஒரு ஏலக்காய் எடுத்துக்கிறேன். இந்த ரெண்டுமே வந்து நான் பவுட்ரு பண்ண போகிறேன். நான் இப்போது மிக்சியில் பாருங்கள், பவுட்ரு பண்ணியாச்சு. பாருங்கள், இப்போ என்ன பண்ணுறோம் அப்படின்னா, ஒரு பவுல் எடுத்துக்கலாம். அந்த பவுலில் வந்து இப்போ ஃபஸ்ட்டு கொஞ்சம் நெய் ஊற்றிக்கலாம். நான் வந்து சும்மா ஒரு 10 ருபீஸ் பாக்கெட் நெய் வாங்கியிருக்கேன். நான் கம்மியாக தான் ஊற்றுறேன். நீங்கள் எவ்வளோ வேணால் ஊற்றிக்கலாம் நெய், டேஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரி. நான் இந்த பாக்கெட் அளவுக்கு நெய் ஊற்றிக்கிறேன். நெய் ஊற்றிட்டு நல்லா கொஞ்சம் மிக்ஸ் பண்ணிக்கலாம். அப்புறமா பார்த்திங்கன்னா, நான் அந்த பொடி பண்ணி வச்சுருக்க சர்க்கரையும் ஏலக்காய் இருக்கு இல்லையா, அதை நான் மிக்ஸ் பண்ணிக்கிறேன். இதுக்கப்புறம் அந்த கப்புலேயே வந்து நான் ஃபுல் கப் ஆஃப் கோதுமை மாவு எடுத்துக்கிறேன். வீட் ஃப்ளோர் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிறேன். அப்புறம் ஒரே ஒரு சிட்டிகை உப்பு போட்டுக்கிறேன், சும்மா ஒரு டேஸ்ட்டுக்காக. ரொம்ப வேணாம், ஒரு சிட்டிகை போதும். போட்டு எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிறேன். மிக்ஸ் பண்ணிவிட்டு நான் கொஞ்சம் கொஞ்சமாக பால் ஊற்றி நான் வந்து ஒரு அந்த சப்பாத்தி மாவு அளவுக்கு நான் பிசைஞ்சிக்கிறேன். பிசைஞ்சு பாருங்கள். இந்த மாதிரி நான் வந்து ஓவன் பிளேட் இருக்கு இல்லையா, அதில் வந்து நான் இந்த மாதிரி பிஸ்கெட் அளவுக்கு நான் தட்டிட்டு நான் ஓவனில் வைக்க போகிறேன். இப்போது இது ஓவன் இல்லை, ஓடிஜி இது. டெம்பரேச்சர் பார்த்திங்கன்னா அப்படின்னா 150 டிகிரி செல்சியஸ் வச்சுக்கிறேன் நான். ஹண்ட்ரட் to 150 வச்சுக்கலாம். செலெக்ஷன் ராடு பார்த்திங்கன்னா நான் டபுள் சைடு ராடு ஹீட் செலெக்ஷன் பண்ணியிருக்கேன். ஒரு 20 மினிட்ஸ் நான் வச்சுக்கிறேன் டைமரு. அவ்வளோதாங்க. இது ஆஃப் ஆகிற வரைக்கும் நீங்கள் அந்த பிஸ்கெட் வந்து இப்போ ரெடி ஆகிட்டுருக்கு பாருங்கள். ரெடி ஆகிடுச்சு, ஆஃப் ஆகிடுச்சு ஓவனு. பாருங்கள் பிஸ்கெட் பாருங்கள் எவ்வளோ அழகாக வந்திருக்கு பாருங்கள். பாருங்கள் பிஸ்கெட் பாருங்கள், சூப்பராக வந்திருக்கு பாருங்கள். இது வந்து குழந்தைங்க ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. நீங்கள் இந்த சர்க்கரை இல்லைன்னா நாட்டு சர்க்கரை கூட போட்டுக்கலாம். பிஸ்கெட் ரெடி ஆகிடுச்சு. இது நல்லா கொஞ்சம் ஆறணும். நல்லா ஆறுனதுக்கப்புறம் தான் நமக்கு அந்த கிறிஸ்பினஸ் வரும். பாருங்கள் பிஸ்கெட் நல்லா ஆறிடுச்சு பாருங்கள். எவ்வளோ அழகாக இதாக இருக்குது பாருங்கள், பேக் ஆகிருக்கு பாருங்கள். இது நீங்கள் குழந்தைங்களுக்கு பண்ணி கொடுக்கலாம். ரொம்ப டேஸ்டியாகவும் இருக்கும். ஸோ பிஸ்கெட் ரெடி. இது சால்ட் பிஸ்கெட். இது குழந்தைங்க ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். ஓவன் இல்லாதவங்க வந்து ஓடிஜி ஓவனெல்லாம் இல்லாதவங்க நீங்கள் வந்து இட்லி பாத்திரத்தில் கூட வைக்கலாம். பாருங்கள் பிஸ்கெட்டு சூப்பராக இருக்குது பாருங்கள். நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படின்னு சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். நிறைய ஸ்நாக்ஸ் ஐட்டம்ஸ், நிறைய சமையல்லாம் வந்து நான் என்னோடய சேனலில் போட்டிருக்கேன். நீங்கள் பாருங்கள். அதுக்கு முன்னாடி என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக வீடியோஸ் எல்லாம் வரும். தேங்க்யூ.